வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முதல் திருப்புதல் தேர்வு 2024 பொது தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸு. ஸோ நமக்கு ஃபஸ்ட் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன் தான். எல்லோரும் சிலபஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்போங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தமிழ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு மாடல் தான். எப்படி கேட்குறாங்க, என்ன பேட்டர்னில் கேட்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 அல்லது 3 வரிகள் விடை தருக, எவையேனும் 3 அணுக்கு விடையிலி. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்குறது நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்குக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடியது. ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருமுக எழினி பெருமுக எழினி குறிப்பு எழுதுக. தேவாரம் பாடிய மூவர் யார்? நடையழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடு. கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக. தமிழ் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. வெண்பா எத்தனை வகைப்படும் அவையாவை? பாவிகம் விளக்குக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலைச்சொல் அனிமினேஷன் சவுண்ட் எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கொழி நீர் ஞானத்து இருளகண்டும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சங்க பாடல்களின் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. அதே மாதிரி சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்று நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாடன் திணை கீழ்காணும் தொடர்கள் அடைப்புக்குள் உள்ள பெயர் சொல்லை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக. தமிழாக்கம் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 3x6 18 இதில் பார்த்தீங்கன்னா அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை முப்பால் வழி விளக்குக. கவிதையின் நடையினை கட்டமைப்பும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விளக்குக. மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மனவேடத்தை நயத்துடன் எழுதுக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறிவும் புகழும் என தொடங்கும் ஔவையார் எழுதிய புறநானூற்று பாடலை எழுதுக. அரிதி என முடியும் திருக்குறள் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் திருப்புதல் தேர்வு 2024 12ஆம் வகுப்புக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் என்னென்ன கொஷின் வந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய எந்த கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. விடியல் வனப்பு இரு சொற்களையும் இணைத்து தொடரமைக்க. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது ஏன்? மறக்கக்கூடாது எவற்றை? மறக்கக்கூடியது எவற்றை? குறியீட்டு உத்தியின் அடிப்படை இலக்கணங்களை எழுதுக. நடை அழகியல் குறித்து தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. எழுத்தாணியின் வகைகள் யாவை? பருவத்தே பயிர் செய். நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. அடுத்து பின்வரும் மாங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலைச்சொல் அறிவுள் செக் அவுட். அடுத்து பார்த்தீங்கன்னா 2x4 8 இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க. ஏங்கொழி நீர் ஞானத்து இருள் அகன்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக ரொம்ப முக்கியம். சினத்தால் வரும் கேட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேடு. ராமலிங்க அடிகள் கந்தவரிடம் எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார். சங்க பாடல்களின் ஒலிக்கோலம் ஒரு குறிப்பிடப்பட்ட பண்பாகும் விளக்குக. மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக. திரைப்பட காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. வேளாண் மேலாண்மை பற்றி நீர் பரிந்துரையை எழுதுக. ஏகாதேச உருவகணினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அதே மாதிரி இலக்கியம் நயம் பாராட்டம் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு கீழே வந்து பார்த்தோன்னா செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. கவிதை எழுதி அறிய வேண்டுமென கவிஞர் சொல்வதா கூறுநொற்றை எழுதுக. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தலைக்குளம் சிறுகதை கேட்டிருக்காங்க. மனப்பாட பகுதி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புதல் தேர்வு 2024 12ஆம் வகுப்பு பொது தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். உலக புவிநாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ இந்த மாதிரி வினாக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 3x6 கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட துணை வேண்டும் என்கிறார். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. ஞானத்தின் பெரியது எது? யாழின் வகைகள் யாவை? அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே 1 மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஏங்கொழி நீர் ஞானத்து இருளகன்றும் அடிக்கடி கேட்குறாங்க.
சடாவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகள் எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல் வழி விளக்குக. பங்குனி உத்திர திருவிழா கேட்டிருக்காங்க. சங்க பாடல்களின் ஒளிக்கோலம் ஒரு குறிப்பிடத்தக்க பண்பாகும் விளக்குக. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. அடுத்து பார்த்திங்கன்னா திருக்குறள் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வாகை திணை அப்படின்னா கவிதை புனைக, மலை அல்லது மரங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சினத்தை காத்தல் வாழ்க்கை மேம்படும். நெடுநெல் வாடை நக்கீரர் காட்டும் மழைக்கால பெருமையினை சொல்லில் வடிக்க. மதராசப்பட்டினம் பற்றி குறிப்பெழுதுக. பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம். பாரதியின் கடிதம். உங்கள் ஊர் பகுதியில் கலைஞர் ஒருவரை நேரில் சேர்ந்து அனுபவத்தை கட்டுரையாக்குக. நன்றி என முடியும் குரல். தெய்வமணி மாலை கேட்டிருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் திருப்புதல் தேர்வு 2024 வகுப்பு 12ஆம் வகுப்புக்கான தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நாளைக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் இருந்துச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருக்கிறது நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய கவிதை நூல்கள் சிலவற்றை எழுதுக. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாத்தின் ரூபி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? வறுமையும் சிறுமையும் தருவது எது? இறைமகளானின் நிழலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர்? ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? சங்க காலத்தில் தாய் வழி சமூக முறையின் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை? சென்னையில் உள்ள நூல்களின் பெயர்களை எழுதுக. அடுத்து 7 to 14. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வெண்பாவிற்கான தலைகள், ஏங்கோலின் ஞானத்து இருளகன்றும், நாட்டியரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சி பொருத்தும் பாங்கு குறித்து கருத்தை எழுதுக. சினத்தால் வரும் கேட்டினை எழுதுக. கொடை வழங்குதலில் நீங்கள் பின்பற்ற விரும்பினவற்றை எழுதுக. சங்க பாடல்களின் ஒளிக்கோலம் ஒரு குறிப்பிடப்பட்ட பண்பாகும் விளக்குக. நெக்ஸ்ட் மலனில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எறும்பு ஊற கள்ளும் தேயும். பிரிதுமுறுதல் அணி கேட்டிருக்காங்க. நயம் பாராட்டுக்க பார்த்துக்கோங்க. கவிதை நட்பு அல்லது இயற்கை. நெடுநிலை வாடை நக்கீரர் காட்டும் மழைக்கால ஒருணை. அறிவுடைமை. கவிதை நடையினை கட்டமைக்கும் அழகியல். பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர் நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருக்குறள் மனப்பாட பகுதி கேட்டிருக்காங்க. முதல் திருப்புதல் தேர்வு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் கூட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இறைமகளானின் நிழலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர்? நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம். பசுமை குடில் வாயுகள் எவை? பருவத்தே பயிர் செய். அதே போல் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ஏங்குருவின் ஞானத்து அடிக்கடி கேட்குறாங்க. இடஞ்சொட்டி பொருள் விளக்குக. சினத்தால் வரும் கேடு. அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் வழி நீவிர் கருதுவன யாவை? கடையில் வள்ளல்கள் அவர்கள் செய்த செயல்கள். பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. பேரிடர் மேலாண்மை விளக்கம் தருக. ஏகதேச உருவகணி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பண்பின் படிவமாக படைக்கப்பட்ட ராமன். எச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை கிறிஸ்துவ கம்பரே அது கேட்டிருக்காங்க. கவிதையின் நடையினை கட்டமைக்கும் அழகியல் கூறு. திரைப்படைத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமா? ஸோ இந்த கொஷினில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இது எல்லாமே பார்த்தோன்னா அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் கொஷின் எல்லாம் நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிவிக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நிறைய பேர் தமிழுக்கு கொஷின் பேங்க் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இப்போ இந்த நேரத்தில் கொஷின் பேங்க் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் மாணவ நாசர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.